திருப்பூர்ல பிரசன்ன ஜோதிடர் ஈஸ்வரி ரஜிங்க. நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, துலாம் ராசிக்கு சித்திரை மாத பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல சூரியன் உங்கள் ராசியவே பார்க்க போகிறாருங்க. பொதுவாகவே 7ஆம் இடத்துல சூரியன் சம்மந்தப்பட்டாலே இங்கே கணவன் மனைவியிலேயே ஒரு டாமினேஷன் இருக்கும் அப்படிங்கிறது தான். அப்போ நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் மனைவிட்டையும், நீங்கள் பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்கள் கணவன்கிட்டையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது, அவங்க சொல்கிற பேச்சுக்கு நீங்கள் செவி சாய்க்கிறது, அவங்க சொல்கிறத கேட்டு நடக்கிறது, இதெல்லாமே உங்களுக்கு நெகட்டிவான பலனை கொடுத்தாலும் பாசிட்டிவாக மாற்றக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு மாதம் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையோட பேச்சுக்கு நீங்கள் மதிப்பு மரியாதை கொடுத்து அவங்க சொல்கிறத கேட்குறது உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறது தான். உங்களுக்கு ஏற்கனவே 2 கூடிய செவ்வாய் 6ஆம் இடத்துல, ஏற்கனவே இங்கே 2ஆம் இடம், 6ஆம் இடம், 7ஆம் இடம் எல்லாமே சம்மந்தப்படுது. அதனால கொஞ்சம் இந்த பணங்காசு கொடுத்து வாங்குறதுல, கடன் வாங்குறதுல இதெல்லாமே கொஞ்சம் கவனம் தேவை அப்படிங்கிறது தான். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குருவோட பார்வை உங்கள் ராசியில் இருக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதெல்லாம் சமாளிக்கக்கூடிய அமைப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் உங்களுக்கு ஒரு பயம் இல்லை அப்படிங்கிறது தான். இருந்தாலும் உங்களுக்கு 3 மற்றும் 6 கூடிய குரு பகவானே உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல உங்கள் ராசியை பார்க்குறாரு. அப்படிங்கிறப்ப வேலையில் ஒரு உயர் பதவியை, ஒரு வேலையில் ஒரு இடமாற்றம் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது தான். உங்கள் ராசி அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல அடுத்து 8ஆம் இடத்துக்கு வரப்போகிறாரு. அப்படிங்கிறப்ப 8ஆம் இடம்ங்கிறது உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம், கணவன் வழியில் ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அல்லது நீங்கள் பழகக்கூடிய உங்களுடைய நண்பர்கள் வழியிலே ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது தான். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 12 கூடிய புதன் அவரே 9, 12 கூடியவரை அவர் போய் இதுவரை 6ஆம் இடத்துல நீச்சத்தில் இருந்தாரு, இப்போ 7ஆம் இடத்துக்கு வரப்போகிறாரு. அப்படிங்கிறப்ப இங்கே நீங்கள் அதாவது ஒரு பெரிய பெரிய ஆலயங்களுக்கு, ஒரு நீர்நிலை அருகே உள்ள பெரிய பெரிய ஆலயங்களுக்கு எல்லாமே சென்று வரக்கூடிய அமைப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதா. நிறைய தீர்த்த யாத்திரை, புனித யாத்திரை, ஆன்மீக வழிபாடு இதெல்லாமே எடுத்துக்குவீங்க அப்படிங்கிறது தான். மெயினாக நீங்கள் நீர்நிலைகளுக்கு அருகே உள்ள ஆலயங்களை தரிசிக்கிறது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். அதாவது உங்களுக்கு கோயில் அதிகம் உள்ள இடங்களுக்கு நீங்கள் சென்று பெருமாள் வழிபாடு எடுத்துக்கிறது, இப்போ காஞ்சிபுரம் உள்ள அத்திவரதர் வழிபாடு, இந்த மாதிரி வரதராஜ பெருமாள் வழிபாடு, இந்த மாதிரி ஸ்ரீதேவி பூதேவி தாயாரோட உள்ள பெருமாளை வழிபாடு எடுத்துக்கிறது இதெல்லாமே உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது தான். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் 4, 5 கூடிய சனி பகவான் 6ஆம் இடத்துல அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வீடு அந்த அதாவது பூர்வீகம் சம்மந்தப்பட்ட இடத்துலலாம் உங்களுக்கு சில சில அதாவது சனி பகவான் 6ல் மறையிறது நல்ல அமைப்பு. அப்படிங்கிறப்ப வீடு, பூர்வீகம் சம்மந்தப்பட்ட இடம் அல்லது குலதெய்வம் இதெல்லாமே உங்களுக்கு சப்போர்ட்டிங் செய்யக்கூடிய காலகட்டம் தான் இந்த காலகட்டம். நீங்களும் போய் குலதெய்வ வழிபாடு எடுத்துக்கிறது இந்த மாதம் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது தான். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இடம் மாற்றத்தை கொடுக்கும். அதாவது இடம் மாற்றம்னா ஒரு வீடை மாற்றுறது அப்படிங்கிறதுல நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டிலேயே சில பொருட்களை மாற்றி அமைச்சுக்கிறது இதெல்லாமே ஒரு இடமாற்றத்துக்கு உண்டான அமைப்பு தான். அப்படிங்கிறதுனால ஒன்றும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல சூரியன் அப்படிங்கிறப்ப அங்கே உச்ச பலத்தோடு தான் இருக்கிறாரு. அப்போ உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இது கணவன் மனைவியிடையே தான் கொஞ்சம் வாக்குவாதம் பிரச்சனைகளை சொன்னே தவிர உங்களுக்கு அரசாங்கம் சம்மந்தப்பட்ட லைனில் உங்களுக்கு உதவிகள் தன்னாலே தேடி வரும் அப்படிங்கிறது தான். ஏன்னா நீங்கள் சிவன் வழிபாடு எடுத்துக்கிறதும் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது தான். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் அதாவது 11ஆம் இடத்துல கேது பகவான் சில ஆசைகளை தடைப்படுத்திக்கிட்டு இருந்திருப்பாரு. உங்களுக்கு 5ஆம் இடத்துல ராகு அப்படிங்கிறதுனால இந்த டீனேஜில் உள்ள குழந்தைகள்லாம் அந்த காதலில் இந்த மாதிரிலாம் ஒரு ஆசையை உண்டு பண்ணி அதில் சில பிரச்சனைகளை சந்திப்பாங்க அப்படிங்கிறது தான். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த டீனேஜில் உள்ள பிள்ளைகள்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து நடந்துக்கிறது நல்லது. இது பொது பலன் தான். அவங்கவுங்க ஜாதக ரீதியாக அவங்களுக்கு என்ன தசாபதிகள் நடக்கிறது வச்சும் பலன் மாறுபடும் அப்படிங்கிறதுனால. இருந்தாலும் 5ஆம் இடத்துல ராகு அப்படிங்கிறப்ப ஒரு மனசுல ஒரு ஆசையை தூண்டுவாரு. இங்கே 11ல் கேது அதுக்கு ஒரு தடை போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அப்படிங்கிறப்ப நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இருந்தாலும் மற்றவங்க கூட பழகிறதுல உங்களுக்கு பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் கவனம் தேவை அப்படிங்கிறது தான். இது போல் ஜோதிட தகவலுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.